3 ஆத்மா இருக்கு. ஆத்மா என்று சொன்னா உயிர் என்று பொருள், உயிர் இயக்கம் என்று பொருள். இப்ப நம்ம உடலுக்குள்ள இந்த உடலை எதையாக கொண்டு உயிர் சுழண்டு இயங்குது. இத ஜீவ ஆன்மா. என்ன ஆன்மா? ஜீவ ஆன்மா. பிரபஞ்சம் முழுவதும் உயிர் இயங்குது, அத பரமான்மா 2 சொல்றோம். இந்த பரமான்மாவுக்கும் ஜீவான்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? பரமான்மாவுல பதிவு இல்லை, மாசு கிடையாது. ஆனா ஜீவ ஆன்மா என்று வரும்போது உடலை எல்லை கட்டி கொண்டு இயங்கக்கூடிய உயிர் சக்தி புலன்கள் வாயிலாக பலவற்றை உணர்ந்து அறிந்து பதிவாக வச்சிருக்கு. அதுக்கு மேல இது செய்து பாவ வினை பதிவுகளையும் வச்சிருக்கு. அப்ப அதை என்ன சொல்றோம்? மாசுகள் என்று சொல்லுவோம். மும்மலங்கள் தத்துவத்தில் சொல்லுவாங்க. மும்மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை என்று மும்மலங்களோடு கூடியது ஜீவான்மா. இப்போ இந்த ருபாட்ங்கிற உடல் மன இயக்கத்தை வைத்துக் கொண்டு இதை நாம புரியணும். நான் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மா களங்கமுற்றது, மும்மலங்களோடு கூடியது. இது ஜீவான்மா. சரி, பரமான்மான்னு சொல்றாங்களே, இது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற சக்தி. அதை வான்காந்தம் என்று சொல்லுவோம், இதை ஜீவகாந்தம் என்று சொல்லுவோம். எதை நம்ம உடலுக்குள்ள எதை கட்டி இயங்குற ஜீவ ஆன்மா என்பது விஞ்ஞான ரீதியாக பேசுகிற போது பயோ மேக்னட்டிசம், ஜீவகாந்தம். பரமான்மா என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தியே யூனிவர்சல் மேக்னட்டிசம், வான்காந்தம் என்று சொல்றோம். இப்ப 2 ஆன்மா இருக்கு. 3வது ஒரு ஆன்மா, அது எதுனா சுத்த வெளி, பிரபஞ்சத்திற்கு அப்பால் அடக்கமுற்ற சக்தி. அடக்கமுற்ற சக்தி, எல்லையற்ற அடக்கமுற்ற சக்தி. அங்கு மலங்கள் இல்லை, அங்கு பற்று இல்லை, அங்கு எதுவுமே இல்லை. எ ஸ்டேட் ஆஃப் நத்திங்னஸ். எப்போ ஒன்றுக்கு எதுவுமே இல்லையோ அவனை அனாதின்னு சொல்லுவோம். இந்த ரோட்ல சிலவங்களை பார்த்து சொல்லுவான், அவன் அனாதப்ப, அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. சொத்து சுகம் மனைவி குடும்பம் ஒண்ணும் கிடையாது, அனாதி. இப்ப அனாதின்னு என்னன்னு புரியுதா? அதான் 3வது ஆன்மா, அனாத்மா என்று சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. சுத்த வெளியே அனாத்மா. இப்ப நாம எங்க இருந்து இந்த உயிர் வந்திருக்கு? இன்னைக்கு நம்ம உடல்ல ஓடக்கூடிய ஜீவ ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்தம் சுத்த வெளியிலிருந்து வெளிப்பட்டது. அப்போ நாம தவத்துல என்று மீண்டும் சுத்த வெளிக்கு சமமாக செல்கிறோமோ, சமம் ஆதிக்கு சமமாக உணர்வு செல்லுதோ, அப்போ அந்த இடத்துல நாம அனாத்மாவா ஆயிட்டோம். இப்ப ஜீவான்மா. அடுத்து நாம உயர வேண்டியது பரமான்மா. அதாவது பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற சக்தியை உணர்வது பேரு பரந்தாம உணர்வுன்னு பேரு. அதுவே சில டைம்ல சிரமமா இருக்கு இல்லையா? அப்படிதானே, சிரமமா தான் இருக்கு. ஆனால் நல்ல தவமும் செய்து தற்சோதனையும் செய்து வாழ்வியல் தத்துவத்தை விளக்கி இருக்குமே, சமாதானத்தை நோக்கிய ஒரு வாழ்க்கை முறை, அதையும் கடைபிடித்து நீங்க சரியா வருவீங்கன்னா உங்களுடைய பிரணவ சரீரம், அதாவது ஜீவகாந்தம் புலன்கள் வழியாக தன்மாற்றம் அடையாது. எப்ப அது தன்மாற்றம் அடையுதோ, இப்ப தன்மாற்றம் அடையுது, ஜீவகாந்தம் 5 புலன்கள் வாயிலாக தன்மாற்றம் அடையுது. அந்த தன்மாற்றத்தை தான் மனம் என்று சொல்றோம். சிதறுகிற ஜீவகாந்தம், ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகுது, புலன் வழி தன்மாற்றம் அடைந்து சிதறி பல வடிவங்களை எடுத்துக்கொண்டே இருக்கு. அது ரொபாட், நம்ம கண்ட்ரோல் இல்லை. நாங்க கவனிக்கணும். இது எப்போ ரொபாட்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாம உயிர் சுழன்று ஜீவகாந்தத்தை உற்பத்தி செய்து அதை புலன்கள் வழியாக வெளியே அனுப்பி தன்மாற்றம் அடைய செய்து பல உணர்வுகளை பெற்றுக் கொண்டிருப்பது இந்த ரொபாட் என்கிற கருவி. என்று நமக்கு சிந்திக்கிற வல்லமையும்
தவமாற்றுகிற வல்லமையும் கிட்டுதோ, அப்போ என்ன நடக்கும்? ஒரு ரொபாட்டிக்ல இப்போ வேற ஒண்ணு ஏதோ ஒண்ணு வருது. அது பேரு வில் என்று சொல்றோம். வில் நாமா விரும்பி முயன்று செய்கிற செயலுக்கு வில் பவர் என்று சொல்லுவோம். இப்போ அந்த வில் பவர் நம்மகிட்ட இருக்குதா? அதன் மூலமா சமாதானம் அடைந்து சமாதானத்துல தவம் செய்தோமானால் இந்த ஜீவகாந்தம் புலன்படி வெளியேறாது. மாறாக ஜீவகாந்தம் உள்ளுக்குள்ள உடலுக்குள்ளாக திணிவு பெறும். இன்டென்சிட்டி ஆஃப் பயோமேக்னட்டிசம் அது எந்த அளவுக்கு திணிவு பெறுதோ, அதுக்கு மேல திணிவு பெற முடியாது என்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது ஜீவகாந்தம் என்ன செய்யும்? அப்படியே உடலை விட்டு விரியும். என்னவாக விரியும்? காந்தமாகவே விரியும். அப்படி விரிஞ்சதுன்னா அது வான்காந்தத்தோடு கலந்து விடும். நதி கடலில் கலப்பது போல வான்காந்தத்துல கலரும் போது பிரபஞ்ச சக்தி உணர்வாகும். இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், விஸ்வரூப தரிசனம் என்று. நான் பிரபஞ்சம் முழுவதும் ஒரு சக்தியாக நிரம்பி இருக்கிற ஒரு உணர்வு கிட்டும். அப்புறம் அதிலேயே நீண்ட நேரம் இருந்து பழக 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 ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தில் புலனுணர்வு இல்லைங்கிறது ஒண்ணும், ஒரு எண்ணம் கூட இல்லைங்கிற ஒண்ணும், மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் பொருள் சார்ந்த உணர்வு முற்றிலும் மற்று, நான் என்கிற முதல் எண்ணமும் மற்று முற்றிலும் அற்ற நிலை என்று ஒரு நிலை வரும். அப்படி வரும்போது அது சுத்த வெளிக்கு ஆதிக்கு சமமாக நிற்கும். இயங்கும் என்று சொல்லலை, கவனிக்கணும். சமமாக நிற்கும். அந்த நிற்றலில் ஒரு அனுபவம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த அனுபவம் நடக்கிற போது நமக்கு அது அனுபவங்கிற ஒரு உணர்வு இருக்காது. ஆனா நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் விழிக்கணும். விழித்தல் என்று சொன்னா சமாதியிலிருந்து விடுபட்டு ஒரு ஆல்பா ஸ்டேட் மைண்டுக்கு வரோம்னு வச்சுக்குவோம். அப்போ அங்க உள் உணர்வு வந்துருச்சு. இதுவரைக்கும் இருந்த உணர்வு ஏக உணர்வு. சுத்தவெளின்னு சொல்லும் போது எல்லையற்றதாக போகுது அது ஏக உணர்வு என்றோம். இப்போ ஆல்பாக்கு வர்றோம். அது ஏகத்திலிருந்து விடுபட்டு தன் உணர்வு உள் உணர்வுக்கு வரும். அந்த உள் உணர்வு மனோநிலையில் இருந்து கொண்டு அது கொஞ்சம் நினைச்சு பார்க்கும். இதுகாரம் என்ன ஆச்சு அப்படிங்கும்போது நான் ஒண்ணுமில்லாதவனாக இருந்தேன். அதான் அனாதின்னு சொல்லக்கூடிய மனோநிலை. அதுதான் என்ன சொல்றோம்? அனாதி, அனாத்மா. அங்கு இயக்கம் இல்லை. ஆத்மானா இயக்கம் இல்லை. எதுவுமே என்னிடம் இல்லை. நான் கூட இல்லை. எனது இல்லைங்கிறது ஒண்ணும், நான் கூட இல்லை. அப்ப அங்க என்ன நிலை? அனாதி, அனாத்மா. இது மூணாவது நிலை. இதுதான் உச்சம். இந்த நிலைய ஒரு 1% கூட இல்லை, அதுக்கும் குறைவா கூட நம்ம ஒரு தடவை அனுபவிக்க முடியுமானால் உங்களுடைய சிந்தனை வளம், அந்த ஞானம் சொல்லக்கூடிய பரிமாணம் என்டையர்லி டிஃபரெண்ட்.